We are the J generation. We are the J generation. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Day or two ago, I thought I'd take a ride, and soon was Fatty Bride, the seat above the sun. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Day or two ago, I thought I'd take a ride, and soon was Fatty Bride, the seat above the sun. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஜாஸ்வா டிவி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாள். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படி பாடியிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களா, பிரச்சனைகளா, பாவக்கட்டில் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறீர்களா? தேவனை நோக்கி பாருங்கள். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி அன்புக்குரிய டிஎஸ் குடும்பத்தின் அன்புக்குரிய நிர்வாக ஸ்தாபகர் அண்ணாஜி டிஎஸ் அவர்கள் இந்த இடத்திலே நம் மத்தியிலே கிறிஸ்துமஸ் செய்தி அளிக்க இருக்கிறார்கள். ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். நம் மத்தியிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம். நீங்களும் அவரை நோக்கி பாருங்கள். ஒரே ஒரு பாடலை பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். இந்த பாடலை உற்சாகத்தோடு கரம் தட்டி பாடுவோம். ஆண்டவர் எப்பொழுதும் அதிசயம் செய்கிற தெய்வம். எங்கள் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகின்ற எங்களை அவர் கரம் பிடித்து அவருடைய பிள்ளையாக்கி கிட்டத்தட்ட 28 வருடங்கள் ஆகிறது. ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களை உயர்த்தி இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தண்ணீரை இரத்தமாய் மாற்றும் தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவர். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நெருக்கத்திலே செங்கடலை இரண்டாக பிளந்திட்ட தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை கொண்டம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தரும் தேவன். ஒரு சொல்லாலே மரித்த லாசருவை எழுப்பின தெய்வம். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் ஆண்டவர் அறியாத என்னையும் என் குடும்பத்தையும் கூட ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக எங்கள் குடும்பத்தை பிரித்தெடுத்திருக்கிறார். படிப்பறிவு இல்லாத என்னையும் கூட ஆண்டவர் அவருக்கென்று பயன்படுத்த செய்கிறார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை அறியாத எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடையாளூட்டி என்ற கிராமத்திலே எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஆனாலும் ஒவ்வொரு காரியங்களிலும் என்னோடு ஜீவனோடு என் இருதயத்தோடு இருந்து என்னை வழிநடத்தினார் தேவன். அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலே கூட இன்னொரு தம்பி வந்திருக்கிறான், அர்ஜுன் என்ற பையன். அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டி அவன் குகைக்கு போயிட்டான். ஆனால் அந்த இடத்துல அவன் தேவனை அறிந்து கொண்டான். தேவனை அறியாத மனுஷன். தேவனை அவங்க குடும்பங்கள்லாம்
ஒரு விக்கிரக ஆராதனையில் உள்ள பையங்க. ஆனால் அவன் தேவனை அறிந்து கொண்டு இன்று நல்ல ஒரு சாட்சியாகவும் நல்ல ஒரு பிரசங்கியாராகவும் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறான். ஒரு சில நிமிடங்கள், ஒரு 3 நிமிடங்கள் மட்டும் தம்பி ஒரு சாட்சி சொல்லிட்டு ஐயா. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட பாடின பாடலுக்கேற்ப அதிசயங்கள் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை இப்பொழுது சாட்சியாக சொல்ல இருக்கிறேன். என் பெயர் அர்ஜுனன். என்னுடைய சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் கடையாளூர்டி கிராமம். 2009ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். உள்ளே போனேன்னா அழுது கொண்டே தான் இருந்தேன். சில மாதங்கள் அப்படியே கடந்துருச்சு. உள்ளே இருந்த சகோதரங்க என்னோடய சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவருடைய புத்தகத்தை வாசிக்க கொடுத்தாங்க. அங்கே உள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருந்த சகோதரங்க ஆண்டவருடைய புத்தகத்தை கொண்டு வந்து இதை வாசிங்க, உங்கள் துக்கம் எல்லாம் மாறும், உங்களுக்கு மனக்கவலை மாறும், நம்பிக்கை இழந்து நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் வாழ்க்கையில், இயேசு அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தருவார், நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, அழாதீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய புத்தகத்தை கையில் கொடுத்தாங்க. சில காலங்கள் வாசிக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் எடுத்து தேவனால் ஏவப்பட்டது, நீ புத்தகத்தை வாசிக்கணும்னு ஆண்டவருடைய ஏவுதல். புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அந்த மலை பிரசங்க வார்த்தைகள் என்னோட மனசை தொட்டுச்சு. ஏன்னா மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்வை சொல்லியிருந்தார். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த ஒரு வசனம் போதும். பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நாம் பிரச்சனை இல்லாதவர்களாக வாழவும் முடியும். சிறைச்சாலை என்கிற ஒரு பகுதியே இந்த வசனத்தை கடைபிடிச்சா எந்த மனிதனுக்குமே தேவைப்படாது. இந்த வார்த்தைகள் என் மனதை தொட்டுச்சு. இந்த மலை பிரசங்கத்தில் என்னுடைய மன மாற்றம் நிகழ்ந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் மேலே தாகமாக இருந்தேன்னா தொடர்ந்து ஆண்டவருடைய புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்க ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமா அந்த வேதத்தில் என்னுடைய மனம் தாகமாக இருந்தது. வாசிக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து சகோதரங்க கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கவும் பாடவும் தொடங்கினேன். அங்கேயே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செஞ்சார். சகோதரங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த வேத வசனங்களை இவ்வளோ எளிதாக புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னாங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார், நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார், நிறைய சபைகளுக்கு உங்களுடைய சத்திய உபதேசம் போய் சேரும்னு 2010ஆவது வருஷம் என் கூட இருந்த சிறைச்சாலையில் இருந்த சகோதரங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கி 2024 இந்த நாளில் நிறைவேறிருக்கு. நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அந்த குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் உள்ளே இருந்து இப்போ தான் நான் வெளியே வந்திருக்கிறேன். நான் வெளியே வந்து 2 மாதங்கள் தான் ஆகுது. தேவன் அந்த சிறை கம்பிகளுக்கு இடையில் இருந்து அந்த 4 சுவர்களுக்குள்ளே இருந்து எவ்வளோ துக்கம், எவ்வளோ கஷ்டங்கள். என் மகளை 3 வயசில் விட்டு போயிட்டேன், என் மனைவியை விட்டு போயிட்டேன், அவங்களுக்கு எந்த பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் இல்லாமல் விட்டு போயிட்டேன். உள்ளே போய் உட்காந்து இந்த நிலைமையில் அழுதுகிட்டு இருந்த எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. என்னுள்ள என்னைக்கு ஆண்டவருடைய புத்தகத்தை வாசிக்க தொடங்கினோ அன்னையில் இருந்தே ஆண்டவருடைய போதனை வாழ்க்கையும் என்னுள்ள தேவன் தொடங்கிட்டார். தாகவன் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றினார். இருளில் வாழ்ந்த எனக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொன்ன மாதிரி என்னையும் தேவன் இன்று பிரகாசிக்க செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒளியை இருள் சூழ்ந்த அந்த சிறைச்சாலையில் தேவனுடைய ஒளியை பெற்றுக்கொண்ட மனிதனாக இன்றைக்கி நான் விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உபதேசித்து எனக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து தேவனுக்குள்ளே
நான் இந்த 15 ஆண்டுகளும் சிறைச்சாலை ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். சிறைச்சாலைக்குள்ளே ஆண்டவருக்காக பாடல் ஆராதனை பண்ணவும், ஆண்டவரை துதிக்கவும், தேவ நற்செய்தி பகுதிகளை கொடுக்கவும், சிறைப்பட்ட சகோதரர்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜெப கூட்டங்களை நடத்தவும் தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். 15 ஆண்டுகளும் சிறை கம்பிகளுக்குள்ள யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்ற வசனம் மாதிரி தேவன் என்னோடு கூட இருந்து அந்த சிறைச்சாலையில் நான் மறித்து போயிடாமல் என்னை காப்பாற்றினார். என் ஆண்டவர் அழியாத வார்த்தை என்னை அழிய விடலை. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி நான் விடுதலையாகி வந்துட்டேன். என் மனைவி என் மகளோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான். ஏன்னா இரட்சகர் பிறந்தது மரித்து போய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது தான். அப்படி மரித்த நிலையில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை இரட்சகர் இயேசு உயிர்ப்பித்தார். மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மரித்து இருக்கிற எல்லா காரியங்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்து உங்களை ஆசுவதிப்பார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசுவதிப்பீராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். ஒரு உயிருள்ள சாட்சி. அதாவது அந்த தம்பி வந்து அவங்க குடும்பத்தில் வந்து 3வது பையன், 3 பையங்க அவங்க குடும்பத்தில். அவங்க 3 பேருமே சோப்பு வியாபாரத்துக்காக செங்கல்பட்டு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த 2008, 2009 டயத்தில் அங்கே போன இடத்துல இவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்கான். ஒரு குடும்பம், அவங்க நல்லவங்க தான். அந்த குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தங்கச்சி வீட்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போயிருக்காங்க ஒன்றா. ஆனால் இவன் பைக்கை கொண்டு போயிருக்கான், அவன் பின்னால் இருந்து போயிருக்கான். அங்கே போன இடத்துல அவங்களுக்குள்ளே கைகலப்பு. அதில் அவங்க மாமியாரை வந்து அந்த பையன் லேசாக தள்ளி விட்டான். அதில் அந்த அம்மா திடீர்னு அட்டாக் பேஷண்ட்டு, அதனால் மரணம். அவன் விரிவாக சொல்லலை. ஆனால் அதில் இவனை வந்து 2வது குற்றவாளி ஆக்கி இவனுக்கு மீட்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவனை என்னென்னு கேட்கறது கூட ஆள் கிடையாது. கடவுள் தான் அவனை கேட்டு இன்றைக்கி உயிரோடு அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் சர்வ வல்லவர், உங்களையும் நடத்துவதற்கு வல்லவர் ஆயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியிலே அன்புக்குரிய ஐயா டிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஜெய்சிங் ஐயா அவர்கள் கால் பதிப்பதற்கு நம்ம தகுதி இல்லாத ஆட்கள். அவர் கால் பதிப்பதற்கு இந்த டிவி, எங்களுடைய குடும்பம் இன்றைக்கி உயிரோடு உயிர் ஜீவனாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களும் ஒரு காரணம். கடவுள் அவர்களையும் கொண்டு எங்களை சில காரியங்களில் நடத்துகிறார். என் மகன் வந்து திருவூர்னு சொல்லி கேரளாவில் இருந்தாங்க. என் மருமகன் அப்போ இங்கேருந்து திருவூருக்கு போக முடியாத கண்டிஷனில் நான் இருக்கேன். ஆனால் அண்ணன் சொன்னாங்க, நான் போவேன், நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம்னாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக ஆண்டவர் அவரை கொண்டு தந்திருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தம்பி அர்ஜுனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. வரலாறு தான் சொல்லுது. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் எல்லா நிலையும் உங்களை ஆசிர்வதித்து வந்து நினைச்சி நீ கர்த்தருக்கு நடத்தும் போது கர்த்தர் எல்லா நிலையும் உன்னை ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடீரோ, யாகோலோ உன்னை விரட்டிடீரோ. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடீரோ, யாகோலோ உன்னை விரட்டிடீரோ. ஆனேஸ்வரதில் இன்ப சத்தம் இந்திடுவாம். ஆனேஸ்வரதில் இன்ப சத்தம் இந்திடுவாம். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே.
கீழே சொந்திடாதே, அவர் அறியாமல் வந்திடாரே. துன்ப பெருக்கிலே சொந்திடாதே, அவர் அறியாமல் வந்திடாரே. கல்விழி போல் நான் காத்திடுவேன் என்றே. கல்விழி போல் நான் காத்திடுவேன் என்றே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. முச்செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே, மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நேசரதில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை காத்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. அன்புக்குரியவர்களே, நாளில் உள்ள ஜீவனுள்ள சாட்சி ஒன்று கேட்டீங்க. தம்பி அர்ஜுன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா, எத்தனை வேதனைப்பட்டிருப்பா. வாழ்ந்த நாட்களில் செய்யாத குற்றத்துக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பான். அப்படி எவ்வளோ இறுதியை நோன்கொண்டிருக்கோம். நீங்கள் அநேக பேர் வாழ்க்கை அதுதான். எந்த பாவமே செய்யாமல் அநேக தண்டனை அனுபவிக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது அவன் ஒன்றுமே குற்றம் பண்ணலை. ஆனால் கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், அதிகாரம் 39:2 வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவனை காப்பாற்றினார். அதுதான் வார்த்தை. அதுபோல் நீ உண்மையாய் வாழும்போது, கடவுள் சாட்சியாய் மகிமையாக வாழும்போது ஒரு குறைவு என்ற வாழ்க்கையை தரவே மாட்டார். அவர் நேசிக்கிற தெய்வம். நீ அவர் சார்ந்து வாழும்போது, கடவுள் பிரியமான வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தபோது உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் பண்ணியிருக்கார். அந்த கிருபையை நினச்சி இந்த பண்டிகை நாட்களில் நீ அறிய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இம்மானுவேல் அவள் கன்னியை ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் பேரிடுவாய்ன்னு சொல்லி மத்தேயு 1:23 வாசிக்கும். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தைக்காக நம்ம பயப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஃபார்மாலிட்டியாக கிறிஸ்தவங்களாக கோயிலுக்கு போகிறோம், ஆண்டவர் வார்த்தை கேட்கும். அது இம்மானுவேல் உன் கூட இருக்காரா, அதை தான் நீ வாழ்க்கை நினைக்கணும். கடவுள் என் கூட இருக்கார வாழ்க்கை நினச்சி நீ பார்க்கணும். கடவுள் உன் கூட இருக்கும்போது வாழ்க்கை எந்த குறையும் வராது. வேதத்தில் வாசிக்கும், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்குறமான பாவத்தை பண்ணுறாங்க, பொல்லாப்பு செய்கிறாங்க, எவ்வளோ கொடூரமான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர் மீதியான கையில் ஒப்பு கொடுக்கார்.
மீதியானவர்கள் 7 வருஷம் தவிக்கிறாங்க, வேதனையோடு தவிக்கிறாங்க. 7 வருஷம் தவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் எழும்புறான். கிதியோன்னு மனுஷன் எழும்புறான். ஆண்டு சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தரும் கூட இருக்காருன்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆண்டு என் கூட இருந்தா ஏன் என் குடும்பத்துக்கு வேதனை, ஏன் குடும்பத்துக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அவர் எல்லா விதமான தீமையை விலக்கி காக்கக்கூடிய ரட்சகராக இருந்து பாடுபட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கார். இன்றைக்கி அநேக பேர் பாவத்தினால, கடற்குறமான பாவங்கள், சாபங்களான வார்த்தைகள் வாதனால மற்றவங்க கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. நேற்று கூட நான் எங்கள் ஊர் வழியாக வரும்போது ஒரு மனுஷன் சைக்கிளை போட்டுட்டு சைக்கிள் மேலே படுத்து கிடக்கான், குடிச்சிட்டு சைக்கிள் மேலே படுத்து கிடக்கான். எனக்குன்னா ரொம்ப ஆத்திரமாக இருந்தது. ஏண்டா நல்ல வயசு, நீ உழைச்சி சம்பாரித்து மனைவி பிள்ளைகள் கொடுத்துருப்பேன்னா குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம். நீ இப்படி குடிச்சிட்டு சைக்கிள் மேலே உணர்வு இல்லாமல் மனுஷன் படுத்துருக்குறான். இதுதான் வாழ்க்கை. அப்போ தேவன் அவன் கூட எப்படி இருக்க முடியும்? அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் கடவுளும் கூட இருந்தால் என்னன்னா உனக்கு உண்மையாகவே உன் வாழ்க்கையில் கஷ்டமே வராது. நீ ஆண்டவரை தேடும்போது, ஆண்டு நம்பும்போது, நீ சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது நான் உன்னிட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தார் ஈரோட்டில் இருந்து. அவரும் இது போல் தம்பி போல் செய்யப்படாத கொலை குற்றத்துக்காக வாதிக்கப்பட்டு சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கார். சென்ட்ரல் ஜெயிலிருந்து மரண வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் அவன் ஆண்டவர் அறியாத மனுஷன். ஆனால் எதுக்கு அவர் ஒரு கொலையும் பண்ணலை, ஒரு பாவம் பண்ணலை, அதை செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் இருக்கார். ஒரு நாள் ஊழியக்கார மனுஷன் அவரை தேடி வந்து ஐயா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டான். அது மட்டும் சொன்னால் அவன் இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு தான் போகிறாருங்க. போயிட்டு நல்ல சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு அவர் பார்த்துட்டு, ஐயா நான் அந்த சாப்பாடு தானே சாப்பிடுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆண்டவரை பற்றி சில வார்த்தை பேசும்போது இந்த ஐயாவுக்கு ரொம்ப கோபம். அவர் என்ன செய்யறா, மரண தண்டனைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இவன் தினத்துக்கு ஒரு செய்தியை தரானே அப்படின்னு நினச்சி அவர் கிட்ட கூப்பிட்டு அந்த பைபிளை வாங்கி கசைக்கு கீழே வெளியே போட்டுருந்தார். வெளியே போ அப்படின்றார். காரணம் வெறியினால, கோபத்தினால, கஷ்டத்தில், மனபாரத்தினால செய்யாத குற்றத்துக்கு வர்றமே அப்படின்னு நினச்சி வேதனையோடு போட்டு அந்த ஐயா ரொம்ப வருத்தத்தோடு என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல ஐயா நான் வேறு பைபிள் வாங்கிடுவேன், ஆனால் ஆண்டவர்களை தொழுவார். கர்த்தர் நல்லவர் ஐயா, இந்த ஆண்டவர் தேடுங்க ஐயா, உங்கள் வாழ்க்கையில் செழிக்கும். என் சமாதானத்துக்கு தருவேன், உலகம் தரக்கூட சமாதானம் இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, யோவான் 14 வாசிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் ஆண்டு சொன்னார்ல, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னல, அதே போல் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போகிறார் ஐயா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ராத்திரிருந்து மனுஷனுக்கு தூக்கம் வரல. பைபிளை கசைக்கு தூர விட்டுன்னு தூக்கம் வரல. ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுறான், படுக்கையில் கலர்றான். அந்த காவலர் ஓடி வராங்க, என்னடா என்ன உனக்கு ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையான்னு சொல்கிறான், கதர்தான். திடீர்னு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்னா, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட தெய்வமாய் ரத்தமெல்லாம் சொட்டா படிஞ்சிக்கிட்டு இருக்குது. சிலுவையில் தொங்குறாரு. இந்த காட்சியை பார்க்கான், ரத்தம் மீற பிடுது, ஒவ்வொரு சொட்டு மேலே விடுது. ஒரு சொட்டு விழுந்த உடனே ஆண்டவரே யார் அவனு யாருன்னு கேட்குறாரு. அப்பா சொல்கிறார், நான் உன்னை சரினா ஏசப்பா, உனக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், உன் மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், நீ விடுதலை பெறும்படியே வந்திருக்கேன். நீ செய்யாத குற்றம் உலகத்துக்கு தெரியும், அனைவருக்கு தெரியும், ஆனால் அந்த ஜட்ஜுக்கு தெரியலை. காரணம் உன்னை கொடூரமானவங்க உன்னை ஜெயிலில் தள்ளணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாராம். ஏற்றுக்கிட்டு ஈரோட்டில் ஒரு பெரிய சாட்சியுள்ள ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாக தேர்ந்துக்கிட்டு இருக்கார். இப்போ 2 தினத்துக்கு கூட முன்னே எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா நான் ஒரு ஹோமம் நடத்துகிறேன் ஐயா, அந்த ஹோமுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டார். அதுவும் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகளுக்கும் கஷ்டம் இருக்கும். நீ அவரை சார்ந்து வாழும்போது, ஒரு உண்மையாக நீ வாழும்போது, நீ கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது, ஏதோ வாழ்கிறோம் அவ்வளோதான், கிறிஸ்தவனாக வாழ்கிறோம்னு நினைக்கான். அதுக்கு அந்த வாழ்க்கை வேண்டி இருக்கா? ஆண்டு எப்படி வாழ்ந்தார்? ஆண்டு உலகத்தை வாழும் ஆளலாம் நன்மை செய்கிறவே சுற்றி இருந்தார். திரளான ஜனங்களுடன் மனது உருகினார். அந்த மன உருக்கம் அவன் வாழ்க்கையில் இருக்கா?
அந்த மன குறுக்கம் வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டு நேசிக்கக்கூடிய மகனாக வாழ்றியா? ஆண்டு சாட்சியுள்ள மகனாக வாழ்றியா? அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனையோ விதமான நீ வாழும்போது, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது ஆண்டு ஒரு நாள் உன்னிட்டு விலகவே மாட்டார், கைவிட மாட்டார். அருமையான அண்ணே ஜோஷ்வா, அவர் பேர் முருகன். ஆண்டு அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன், தேவன் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன். இன்றைக்கி அதே ஆண்டவர் தெரியாமல் இருந்திருப்பாருன்னா இன்றைக்கி எப்படியோ வாழ்ந்திருப்பார், காட்டு பின்னாடி வாழ்ந்திருக்கலாம், பிள்ளைகள் சீரழிஞ்சிருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு பயந்து ஆண்டவரை தேடினதுனால தேவன் நம்மோடு கூட இருக்கார். இம்மானுவேலு போல தேவன் அவரோடு இருந்ததுனால தான் அவர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. மகள் வாழ்க்கையில் நான் கூட நினச்சேன், வாழ்க்கையில் சின்ன பிள்ளை கூட திருமணம் பண்ணுறாங்களே, படித்து முடிக்கலையே அப்படி. ஆனால் ஆண்டோட தீர்மானம் அப்படி இல்லை. ஆண்டவர் நோக்கம் வச்சுருப்பார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், அவருக்கு தெரியும். அவர் பிள்ளை எப்படி வழி நடத்தணும் அவருக்கு தெரியும். நல்ல அருமையான இடத்துல கொண்டு நல்ல மருமகன் கொடுத்தாரு. 2 பிள்ளைகள், ஒரு வயசு சாந்தமான தம்பி பெரியவன், ஒரு மோசையை போல் தேவனுக்கு பிரியமான மனுஷன். ஒரு நல்ல அருமையான குடும்பத்தில் கொண்டு பெண்ணை எடுக்க வச்சாங்க. பெண் எடுத்தான். அடுத்த மகன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டு பிரித்து எடுத்தார். அவனை பிரித்து எடுத்து இன்றைக்கு ஊழியத்தை செய்ய முடியாத குடும்பம் மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வ யோசுவா சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கி ஆண்டவர் சேவிக்க முடியாத கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நம்ம வாழ்க்கையில் பெறணும். எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது, எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது. எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. தேவ கிரீடம் சூடு நேரம் இல்ல பேரில்லோ. தேவ கிரீடம் சூடு நேரம் இல்ல பேரில்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உள்ளே சூழ்ந்து கொண்டாலோ. துன்பங்கள் தொல்லைகள் உள்ளே சூழ்ந்து கொண்டாலோ. அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
ரொம்ப நல்லவர் ஐயா. யார் யார் கடவுளை ருசித்து பார்க்காங்களோ, ஒரு அன்பு ருசித்து பார்க்காங்களோ, அவ்வளோலாம் கருத்து நல்லவர். ஒரு தம்பி பொன்ராஜ் சவுளிக்கடியில் போயிட்டு வந்தேன். அவர் மனைவி அவரை என்ன அன்போடு கூப்பிட்டாங்க. உள்ளே போனேன். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்க எண்ணங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு களங்கமற்ற இருதயம். வேலை செய்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட லேசாக சொன்னேன், தம்பி டெய்லி 100 ரூபாயாவது எடுத்து வைங்க கடவுளுக்கார் சொன்னேன். அவர் சொன்னால் 500 ரூபாய்க்கு மேலே எடுப்பேன் ஐயா, இத்தனையும் ஆலயங்கள் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கட்டி ஆண்டவருக்கு ஆலயம் தேவைன்னு சொல்லலை. ஆண்டவர் அவர் உலகத்தை உருவாங்க அவர் தான். வெள்ளியன் பொண்ணு உன்னுடைய சொன்னார். ஆனால் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருக்கா? ஆனால் அது கேட்குறல்ல. கடவுளுக்கு பிரியமான இருதயமாக வாழும்போது, கடவுளை தேடக்கூடிய உண்மையான பிள்ளையை வாழும்போது 6 நாள் ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம் அதுதான். நான் எதையுமே முதல் தரமாக தான் ஆண்டவர் கொடுப்பேன். முதல் தரமாக ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். வேதத்தில் வாசிக்கணும். சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறான்ல, கர்த்தரை இவ்வளவுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுதுன்னு சொல்கிறான். கர்த்தரை வலது பார்த்து இருக்கப்பட அசைக்கப்படுதுலங்க. தாவீது ராஜா ஆடுகள் பின்னால் மனைஞ்ச மனுஷன். தகப்பனா ஈசாய்க்கு 8 பிள்ளைகள். தாவீது கடைசி மகன். சவுல் தேவனுக்கு உரிமையில்லாத காரியம் செய்து அழிஞ்சு போகிறான். அழிஞ்சு போகிறதுனால ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ராஜா வேணும். ஆண்டு தேர்வு செய்தார். ஆண்டு வேறு என்ன சொல்கிறாருன்னா, அவன் வார்த்தையில் வேதத்தில் வாசிக்க இல்லை. 1 ராஜாக்கள் 16 எடுத்து வாசிக்கும்போது ஈசா வீட்டுக்கு அனுப்புகிறார். ஈசாய்க்கு வீட்டுக்கு அனுப்பும்போது 2 சாமுவேல் அனுப்பும்போது ஈசாய் வீட்டுக்கு அனுப்பின உடனே தான் சாமுவேல் போகிறான். தீர்க்கதரிசி போன உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன ஆயிருக்கோ, எதுக்கு தீர்க்கதரிசி வந்தான்னு எல்லாருக்கும் புரியலை. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பலியிடம் வந்தேன்னு சொல்லிட்டு மாத்திரம் போ, வேற ஒன்றும் செய்யாத, பலியிடம் வந்தேன் மாத்திரம் சொல்லிட்டு போ. இன்னார் இடத்துல ஒரு மகனை தேர்வு செய்திருக்கிறேன், அதுபோல் ஆண்டவரை தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, உன் பிள்ளைகளுக்கு இதை கொண்டு அழைச்சி வா. ஒருத்தரும் அழைச்சிட்டு வராங்க. முதல் மகன் அழைச்சிட்டு வந்து ஈசாய், சம்முவா, இப்படி 3 பிள்ளைகளை அழைச்சி வரும்போது அவங்களாம் ராஜாக்கள் இல்லை. அப்படி சொல்லி இவங்கெல்லாம் இல்லைப்பா, உனக்கு இவ்வளோ தானே பிள்ளைகள்னு கேட்காங்க. இல்லை எல்லாருக்கும் கடைசி ஒரு மனுஷன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அதை அழைச்சி கொண்டு வாங்காரு. அது கூட வரலாறு என்ன சொல்லுதுன்னா, காரியங்கள் சொன்னால், ஈசாய் உடைய மனைவி ஒரு வேலைக்காரி வீட்டுக்கு கொண்டு வரா. அந்த வேலைக்காரி வீட்டில் இருக்கும்போது அந்த ஈசாய் மனைவி மேலே, அந்த வேலைக்காரி மேலே ஈசாய் ஆசைப்படுறான். அவளுக்கு தன் எஜமாட்டிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அவளே வேஷம் கட்டி தன் எஜமாட்டி அனுப்புகிறா. ஆனால் அதில் தவறாக ஆகிட்டு தான் தாவீது பிறக்கா. தான் ஏமாற்றப்பட்டோன்னு சொல்லி ஈசாய் நினச்சதுனால அந்த மகளை காட்டுக்கு அனுப்பிடுறான். நிசோபேத் நம்ம பேர். காட்டுக்கு அனுப்பிடுறான். காட்டில் போய் வனாந்தரம் அலைகிறா. வனாந்தரம் வரும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. வனத்தில் பிறந்த உடனே அந்த பிள்ளை எப்படிலாமோ வளர்க்குறா, கஷ்டப்படுத்தி வளர்க்குறா, வேதனைப்பட்டு வளர்க்குறா. அவன் அங்கேருந்தே அவளுக்கு நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கா, ஆண்டவர் வார்த்தையை கற்றுக் கொடுத்த உடனே ஆண்டவர் அவனை ராஜாவாக தேர்வு செய்தார். ஆண்டவர் தேர்வு செய்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப விதமான சில காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப விதமான காரியங்கள் ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் அவத்தையும் தாங்கி கடவுளுக்கு சாட்சியாக வாரான். மகிமை செலுத்தக்கூடிய மகனாக வாரான். கர்த்தர் தாயோடு கூட இருந்தார், காப்பாற்றினார். வேதத்தில் வாசிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாக இருந்தான். உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் பண்ணலாம். ஆண்டவர் தவிர யாரும் உண்மையானவங்க கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் தான் உண்மையானவர். ஆண்டு மாத்திரம் தான் உண்மையானவர். உலகத்தில் ஆனதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் உண்டு யாருனே குற்றப்படுத்த பண்ணி கேட்ட ஒரே அவதாரம் ஆண்டவரை இயேசு மாத்திரம்தான். மற்ற எல்லா மனுஷனும் பாவம் செய்கிற மனுஷன்தான். ஆண்டவர் மாத்திரம் தான் உண்மையான தெய்வம். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் தாவீது ஆண்டு சேர்க்காரு. தெரிந்து கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்கிறான்.
கடவுள் பிரியமான மனுஷனாக வாழ்கிறான், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்கிறான், மகிமை செலுத்தக்கூடிய மகனாக வாழ்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். காரணம் கேட்டவன் இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருந்தது, தேவனோடு வாழக்கூடிய இருதயமாக இருந்தது, தேவ சாட்சியுள்ள மனிதம் இருதயமாக வந்தது. நெல்சன் மண்டேலா ஒரு கருப்பு நாட்டில் திறந்த ஒரு மனுஷன். 27 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தார். 27 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலிருந்து விடுதலாகி வந்தார். விடுதலாகி வரும்போது ஒரு நாள் நாட்டு விடுதலை ஆகி வந்து அந்த நாட்டோட அதிபராக மாறிடுறார். விடுதலையாக மனுஷனாக அதிபதியாக மாறோடனே தன் சக நண்பர்களோட வெளியே அப்படி பிக்னிக் மாதிரி போகிறாரு. போகும்போது ஒரு இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட ஒரு மனுஷன் கூட வந்து சாப்பிட உட்காந்துருக்கான். அவனும் இவர் கூட சாப்பிட உட்காந்தவன் உடம்பெல்லாம் நடுங்கி ஆட்டம் கொடுத்து நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டால் அவர் 27 வருஷமாக ஜெயிலில் இருக்கும்போது ஜெயில் வாடனாக இருந்த மனுஷன் இவன். இவர் தண்ணி கேட்கும்போது தண்ணி கொடுக்க மாட்டான். ஏதாவது வலின்னு அதர்னான்னா பயங்கரமாக அடிப்பானான். இந்த காட்சியெல்லாம் இவர் கண்ணால் பார்த்துருக்காரு. இவன் நினச்சிட்டான் இவர் அதிபராக வந்துட்டார், அதிபராக வந்ததுனால நம்மளை எப்படியாவது காலி பண்ணிடுவார், நம்மளை சாகடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கான். அவர் செய்யலை. திடீர்னு சாப்பிட்டு ஓடிட்டான். எல்லோரும் கேட்டாங்க, ஐயா எதுக்கு ஐயா அப்படி பயந்து ஓடுறான்? உங்களை பார்த்த உடனே பயந்து ஓடுறான் ஐயா, எதுக்கியான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் ஒன்றும் பண்ணலை. நான் காரணம் கேட்டால் நான் 27 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது என்ன இப்படி கொடுமைலாம் பண்ணான்னு நினச்சி நான் அவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். நான் செய்ய மாட்டேன், காரணம் தேவனுடைய பிள்ளை. அதே போல் வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை மன்னிக்கக்கூடிய சுவாபம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். இவானில் தேவன் நம்மோடு இருக்கணும்னு சொன்ன விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். இன்றைக்கி அண்ணன் தம்பியில் ஐக்கியம் கிடையாது, அக்கா தங்கச்சி ஐக்கியம் கிடையாது, அன்பு கிடையாது. ஒரு அடி நிலத்துக்காக எப்படியோ ஜெயிலுக்கு போகிறான், இடுப்பில் கத்தியும் அரவணை வச்சுட்டு அலையிற மக்கள் இத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் எப்படி மனுஷார சிலுவையில் அதே போல் மன்னிப்புக்குரிய மக்களாக வாழணும். தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்ந்தால் தான் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியும். நீ ஏதோ உலகப்புறமாக வாழ்ந்துட்டேன்னா வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எதை செய்தாலும் நீ ஆண்டவர் முன்வைத்து வாழும்போது ஒரு நாள் உனக்கு குறைவே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு நாள் குறைவு கிடையாது. தேவனோடு சார்ந்து வாழ்வாயானால், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்வாயேனா உனக்கு வாழ்வில் சாவே கிடையாது. நீங்கள் திருச்சியில் பாருங்கள், ஒவ்வொரு திருச்சியும் குறைவு பாருங்கள். எவ்வளோ பேரை ஏமாத்துறான். கோயிலில் உட்காந்து ஒரு டிசியானா எப்படி ஏமாத்துறான், காரணம் கேட்டால் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆண்டு இந்த அரசியல் உலகத்தில் வரல, திரளான ஜனங்களும் மனதுருகினார்ல. வேதத்தில் வாசிக்கவில்லை. மத்தேயு 28:11 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே யார் தான் இடத்தில் வா, அவனுக்கு இளைப்பான தருவேன் ஆண்டு சொன்னார்ல. அந்த இளைப்பான தரக்கூடிய தெய்வம் நம்ம கூட இருக்கார். நம்ம அன்பு தரக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கார். நம்முடைய ஆறுதல் படுத்தக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கார். நம்ம குறைவிலை நிறைவாக்குற தெய்வம் நம்மோடு கூட இருக்கார். நான் தொழிலோட எத்தனை விதமான நினச்சி யோசிப்பேன் நெருக்கடி வரும்போது. ஆனால் நான் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் முழங்கால் போடுவேன். முழங்கால் போட்டு ஆடத்தான் நோக்கி பார்ப்பேன். வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. நான் அவரை பார்ப்பேன். அவர் எனக்கு என்ன செய்யணும் அதனால் அவர் செய்வார். இதுக்கே போய் யார்கிட்ட நிற்கிறது இல்லை. அந்த கிறிஸ்துவ சமசம் எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆனால் அவ்வளவு மத்தியில் கூட இந்த ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டு ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மல்லிகை 3:10 வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதுக்கு உன் தசவலம் கொண்டு வந்து கொடு, அவன் வானத்தில் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேன்னு சோதித்து பாருன்னு சொன்னார்ல. அப்படி உண்மையான தெய்வம், உன்னை நேசிக்கிற தெய்வம், என்னை நேசிக்கிற தெய்வம், உன்னை நேசிக்கிற இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, வெளிப்படுத்த 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன் சதாக உயிரோடு இருக்கிறேன். ஒருவேளை இந்த தம்பி ஜெயிலில் இருந்துட்டு அவர் சாட்சியை பார்த்தோம், வாழ வழியில் நினைக்கவே வேண்டாம். கர்த்தரும் கூட இருக்கார். ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
எந்த சூழல் வந்து நீ வாழ்ந்த வாழ்க்கையாண்டு பார்ப்பாரு. என் மகன், என் மகன், என் மகன், எனக்கு பிரியமான மகன், உன்னை கண்போடு நேசித்து மார்பை தழுவி உன் கண்ணீரை காண்கிற தெய்வம். 1ஆம் தேதி காலையில் ஆலயத்தில் ஒரு மகள் எல்லாரும் நிறைய பேர் அவனை பார்ப்பேன். 1ஆம் தேதினா நிறைய பேருக்கு என்னால் என்ன செய்யணுமோ சில உதவிகளை செய்வேன். ஏன்னா பணத்தை யாரும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பார்க்கும்போது மகள் அழுதா. 3 சின்ன பிள்ளைகள், புருஷன் இருந்துட்டான், யாருமே இல்லை, ஆதரவு இல்லை. இதில் வேறு பேக் பெயின், நிற்க முடியலை, வேலை செய்ய முடியாது. எங்கேயாவது போய் கூலிக்கு வேலை பார்த்தா தான் சாப்பாடு, பிள்ளைகள் துணி எடுக்கணும். கதறுதா. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, ஆண்டவர் வாழக்கூடிய பிள்ளை, கடவுள் சாட்சியாக வாழக்கூடிய பிள்ளை. அழுறா, கண்ணீர்ட்டு அழுது கண்ணீர் துடைக்க முடியாதோட அழுதுகிட்டே இருக்க. காரணம் சொல்லலை. காரணம் கேட்டால் சொல்ல முடியாத காரணம். அவளை சொல்லி பார்த்தேன். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பவள் இந்தபடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே எல்வனமே, சேர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் நெருங்கிடும் உதரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் நெருங்கிடும் உதரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபலன், மீண்டும் ஜெயித்திடவே, மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே எல்வனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மானோ வடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று மானோ வடிவடையாதே நின்று. மேகம் மகந்திடும், விடி வெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே எல்வனமே, சோர்ந்து போகாதே உள்ளமே. மாறாத கர்த்தரும் பக்கம் நீரும் கீரம், பாராதவர் போலேதான், உன்னை பாராதவர் போலேதான். சோராதே எல்வனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. நான் அவள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், உண்மையா வாழு. ஏதோ புருஷன் இறந்துட்டான், தூக்கு போட்டு இறந்துட்டான்,
சில சூழ்நிலையில் உண்மையாக வாடு. யோவான் 8 வாசிக்கும் போது ஒரு பச்சார ஸ்திரீ கொண்டு வந்து ஆட்டு விடுவாங்க. விட்டுட்டு, ஐயா விபச்சாரத்தை கைமையாக பிடிக்கப்பட்டா இவ்வளோ கல்லறிஞ்சு கொள்ளுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பா. எல்லாரும் ஆண்டுகிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பார்ப்பார், இந்த ஸ்திரீயும் பார்ப்பார். அவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும்னு தெரியாது. அவன் கீழே தரையில் எழுதிக்கிட்டே இருக்கார். அவன் சில பேர் கேட்கான், ஐயா நாங்கள் எவ்வளவோ மேலே சொல்கிறோம், இவன் வேசித்தனம் பண்ணா அபச்சாரம் பண்ணா கையால் பிடிச்சிட்டு வந்தோம், நீ என்ன பதில் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவதோட கல்லறின்னு சொல்லுவார். எல்லாரும் கீழே பார்க்காங்க. அவன் பாவம் பண்ணதை வெட்ட சான்று எழுதிட்டார். அதை ஆண்டு சொல்லுவார், நானும் ஒன்று நியாயம் இருக்கிறதில்லை, இனி பாவம் செய்யாது போ. இதுதான் வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவத்தை அசிக்கவே முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நோய் எல்லாருக்கும் வரும். நோய் வந்து பாவி தான் வருது, பரதேசிக்கு வருது, ஏற்கிறது வருது. அது கடந்த வாரம் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நான் சிவசெல்னூர் போயிருந்தேன். 6 பேசி முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் அவசரம் வெளியே போனோம் அப்படின்னு வெளியே வரும்போது தம்பி காரை மடக்குனான். காரை மடக்கி சொன்னால் என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டான். என்ன தம்பி கேட்டேன். என் தம்பி ஒய்ஃபு மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கா. 4 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜ் ஆகுது. 2 பிள்ளைகளையா, ஒரு கை குழந்தை, வயசு 33 வயசு, அவளுக்கு சின்ன பிள்ளை. பார்த்துட்டு தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி யோர்தானில் போய் நாகமான் எழுதுன்னு முழுகிறான்ல, சீரிய நாட்டு இராணுவ தளபதி நாகமான் வேதத்தில் 2 5 வாசிக்கும் போது யோர்தான் முழுகும் போது ஒன்றும் சரீரம் முழுதும் சுத்தமாவதில்லை. அதே போல் தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு யாக்கோபு கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் போது 5 கடைசியில் வாசிக்கும் போது, உங்களில் ஒன்று வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைப்பானாக, அவர் இயேசு நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவேன், விசுவாசமுள்ள ஜெபம் பிள்ளையால் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை மனசில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தான் தம்பியை தேடி வந்தேன். இப்போ நான் தவறங்க அடிச்சரிச்சு பிரதிஷ்டம் முடிச்சு வரும்போது டெய்லி 1500 1000 மாத்திர வேண்டியிருக்கையா. மரணத்தை துடிக்கிறா. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது, ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணும். ஏழை வறுமை கலங்க பண்ணும். ரொம்ப வேதனை அவட்ட சொல்லி ஏதோ நம்மளை சில உதவி செஞ்சுட்டு, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சொல்லிய கையை பிடிச்சி ஜெபம் ஆண்டவரே, 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கான் பரிசுத்த குலத்தில். யோவான் 5 வாசிக்கும் போது இயேசுவின் ஆட்டு மாசில் இருக்க ஒரு குளம் இருக்குது பரிசுத்த குலத்தில். அந்த குளத்துக்கு 5 மண்டபங்கள் உண்டு. குளத்தை தெய்வம் எப்போ ஒருத்தர் கலக்குவான். கலக்கும்போது யார் முதலாவது இறங்குறாங்களோ அவன் எப்படிப்பட்ட வியாதியோட சுகமாகிடுவான். ஒருத்தர் 38 வருஷம் படுத்திருக்கான். ஆண்டவர் பிறந்து 33 வருஷம் ஆண்டவர் வாழ்ந்திருக்காரு. ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலே, இயேசு பிறப்பதுக்கு முன்னாலே அங்கே படுத்திருக்கான். அந்த வழியாக போகும்போது ஒன்று பார்க்காரு, பாட்டம் மனசு உருகிறாரு. இன்னைக்கு மனசு உருகக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு மாத்திருந்தான். உன் வியாகுலங்களை அறிஞ்சு, உன் இருதயத்து சிந்தனை அறிஞ்சு, தாயோட இறங்குறதில்லை, தகப்பன் இறங்குறதில்லை, மனைவி இறங்குறதில்லை, புருஷன் இறங்குறதில்லை. ஆண்டவர் மாத்திரம்தான் மனது உருக்கூடிய தெய்வம். அக்கறைப்பட்டு வேதனையோட வாழ்க்கையில் அவனுக்கு விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மட்டும் மனசில் வைக்கணும். வேறு யாரும் உலகத்தில் விடுதலை தர முடியாது. யார் எந்த கதை விடுதலை தர முடியாது. ஆண்டவர் ஒரு தவிர விடுதலை தர முடியாது. அவன் பார்க்காரு, சுகமாய் விரும்புகிறாயான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஐயா 38 வருஷம் படுத்துருக்கேன் ஐயா, நான் போகணும், யாராவது இறங்கிறாங்க ஐயா, என்னை இறங்க முடியலையே, என்னோட வேதனையை தாங்க முடியலையே, என் கஷ்டத்தை நான் தாங்க முடியலன்னு சொல்லி அழுகுறான். இந்த காட்சியாண்டு பார்க்கறல. பாட்டு என்ன சொல்கிறாரு, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு ஆண்டு வாழ்க்கையை மாற்ற போகிற தெய்வம் இம்மானுவேல் அவர் தான். அதுதான் உலகத்தை பிறந்தார். இன்றைக்கி ஏதோ கிறிஸ்தவ ஆசாரமாக புது துணி கட்டினோம், பிரியாணி சாப்பிட்டோம், இது வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் பாட்டில் கிறிஸ்தவ வீடுகளில் சில பேர் கேரளோட பாடி வர்றாங்க, லைட் அணைச்சிட்றாங்க. காரணம் கேட்டால் கதவு தட்டுறாங்கன்ட்டு. திருவனந்தபுரத்து வந்து இங்கே திருநெல்வேலிக்கு வரான், கேரளோட பாட வரேன்க்கா. எதுக்கு வரான், எதுக்கு வர? நாகர்கோவிலேருந்து 2 பேரும் என்ன தேடி வந்தாங்க. என்னையான்னு கேட்டேன். கேரளோட பாடம் வந்தோம் படுத்துட்டாங்க. நான் என்ன கொடுத்துட போகிறேன் உனக்கு காணிக்க? 10,000 கொடுத்துட்றேண்ணா. 10,000 தான் அதிகம். இதுக்கு நீ அங்கேருந்து பாட வரணுமா? இன்றைக்கி கிறிஸ்து வியாபாரம் ஃபுல்லாகிட்டாங்க. ஆண்டவரை வியாபாரம் ஃபுல்லாகிட்டாங்க. இதுதான் ரொம்ப வேதனை. ஒரு பாரம் உள்ள மக்கள் வாழலை, தாகம் உள்ள மக்கள் வாழலை, தரிசனமான மக்கள் வாழலை. வியாபாரம். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களாம். ஏன் காரணம் கேட்டால், நீ 11 மணிக்கு பாடி போகிற, அது சில பேர் கண்டிஷன் இவ்வளோ தான் பணம் தரணுன்ட்டு. ஏன்னா ஆண்டு வியாபார பொருளாக இது உனக்கு, இது ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அதுவும் வாங்கிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறான். இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை. உண்மையாக வாழு, உண்மையாக வாழு.
ஒரு வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. உலகத்தில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. வேதத்தில் வாசிக்கிற நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறனோ ஆக்கணைக்கு தப்பான். உண்மை இல்லாத மக்கள் நிறைய ஊழியர்கள் உண்மை இல்லை, மக்கள்கிட்ட உண்மை இல்லை, பனிஷ்மெண்ட் இல்லை. காரணங்கிட்ட பனிஷ்மெண்ட் இல்லை, கிருபையின் காலம், பனிஷ்மெண்ட் இல்லை. அப்போஸ்தலர் 5 வாசி பார்த்தீங்கன்னா அனனியா சப்ரா வாழ்கிறாங்கல்ல, எல்லோரும் பொதுவாக வச்சு அனுபவிக்காங்க. அனனியா சப்ராவும் தங்களுடைய சொத்தை விற்கிறாங்க. அந்த சொத்தை விற்றுட்டு பணத்தை ஒரு பக்கத்தை வஞ்சிட்டு வச்சுட்டு பேதுரு கொண்டுட்டு கொடுக்காங்க. பேதுரு கேட்கான், பேதுரு தெரியவா செய்யும் நீ விற்ற சொத்து, உனக்கு என்ன சொத்து தெரியவா செய்யும், சொத்தை விழுத்தனாடா விற்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க. அவ்வளோதான். ஆமாங்க. பேதுரு என்ன சொல்கிறான், விற்கவனும் உன் சொத்து தான், விற்றவரும் உன் பணம் தான், ஏன் உன் ஆண்டுடைய மேமாத்திர போய் சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். அந்த இடத்துல விழுந்து செத்து போகிறான். செத்து 3 மணி நேரம் கழிச்சு அவனை அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த அம்மா சபரால் அறியாமல் வளைகிறா. பேதுரு கேட்கான், இவ்வளோத்தானா சொத்தை விற்றீங்கன்னு கேட்கான். ஆமான்னு அவளும் பச்சையாக போய் சொல்கிறா. புருஷன் அடக்கம் பண்ண காலையில் வீட்டுக்குள்ளே வரல, உன்னையும் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டான். அவளை செத்து போயிட்டல்ல. நீ அருமையான தம்பி ஜவுளி கடைக்கு போயிட்டு வரும்னு நான் சொன்னேன். தம்பி மாற்றி வேலை செய்ய பிள்ளைகிட்ட சொன்னது தான், நீ உண்மையாக வாடு. முதலாளி எப்படியும் இருக்கட்டும், நீ உண்மையாக வாடு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவன் அதிகாரியாக ஆண்டு நீ உண்மையாக வாழ்ந்துட்டுனா ஆண்டு ஒன்று ஓய்த்திருவார். ஆண்டு எழுதும் எங்கேயே கொண்டு ஓய்த்திருவார். நீ நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. உண்மை இல்லாத வாழ்க்கை தான் நம்ம சீரழிவு. அது கிறிஸ்தவன்ட்டு உண்மை கிடையாது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. அதான் கஷ்டம், ஏன் தருத்துறோம், ஏன் வறுமை வீட்டில், ஏன் வேதனை, உண்மை இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழாத. தேவன் கூட இருக்குன்னு சொன்னால் உன் வாழ்க்கை உண்மையாக வாழட்டும். உண்மையாக நீ வாழ்ந்தேன்னா ஒன்றுத்தர முடியாது. கர்த்தர் கூட இருப்பார். யோசேப்பு 17 வயசில் அடிமையாக போகிறான். 13 வருஷம் உண்மையாக வாழ்கிறான். சகோதரர்லாம் எவ்வளோ போய் கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டான். ஜெருசலேமில் இருக்கான். சிறைச்சாலை உண்மையாக வாழ்கிறான். 13 வருஷத்துக்கு பிறகு நாட்டுடைய அதிபதியாக மாறுறான். 13 வருஷத்துக்கு பிறகு 17 வருஷம் அடிமையாக போகிறான். 30 வருஷம் தேசத்துடைய அதிபதியாக மாறுறான். காரணம் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அப்படி பிரியமாக நீ வாழுவாயானா தேவனும் கூட இருப்பார். நீ பிரியமெல்லாம் வாழ்ந்து எத்தனை கேரளா உண்டு பாடினாலும் சரி, எத்தனை வித கம்யூனியன் இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ சந்தா கொடுத்தாலும் சரி, எத்தனை நீ செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் உண்மை கிடையாது. சில பேர் கோட்டு சூட்டு போட்டு ஜம்முன்னு வருவாங்க, ஆனால் உண்மை இருக்காது. ஃப்ராடு, டோட்டல் வாங்கின கடன் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் வாழ்க்கை அதுதான், உண்மை கிடையாத வாழ்க்கை. நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அவங்களோட ஆலயத்தில் பேச போனேன். பெரிய சபை, 10,000 பேருக்கு சபையில் 22 பேர் வந்திருந்தாங்க. சபையில் 22 பேர் வந்தவங்களும் பச்சை குத்துறவங்களும், முடியை போலீஸ்காரன் பிடிச்சி அடிக்க மாதிரி ஈஸியாக நல்லா கீழமாக கொண்டா வளர்த்தவங்களும் எப்படியோ வந்திருக்காங்க. கால் மேலே கால் போட்டு ஷூ மேலே ஷூ போட்டுட்டு கம்மினி அவங்க வரான். ஷூ கழட்டு இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டு வாய் நிற்கிறான். எனக்குன்னா பயங்கரமான ஆத்திரம். என்னடா ஒரு மோசே முச்செடி பற்றி எரியுது, என்ன முடி எரியுது, நெருப்பு எரியுதுன்னு நினச்சி கிட்ட பார்க்க போகிறான். முச்செடி எரியுது, அந்த செடியும் கருகலை, நெருப்பு மேலே எரியுது, எப்படியா கிட்ட பார்க்க போகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சியை கழட்டி போட்டுனான்னு சொன்னார்ல. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழணும் இல்லை. ஆண்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சவன், ஆண்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சவன். அவர் பட்ட பாடு நினச்சி பாரு. பாடு நினச்சி நீ வாழ்ந்தா தான், உண்மையாக நீ வாழ்ந்தா தான் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனோட கூட இருப்பார். இம்மானுவேல் சொல்கிறல்ல, உன் கூட இருக்குன்னு சொன்னால் மனைவிக்கு உண்மையாயிரு, புருஷனுக்கு உண்மையாயிரு, பிள்ளைகளுக்கு உண்மையாயிரு, வியாபாரிக்கு உண்மையாயிரு. நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, கடன் வைக்கல, அசதிகள், பயப்பட மாட்டாங்க. கடன், வட்டி கடன் ஏன் கட்டி வாங்குற? வேதத்தில் வாசிக்கும்ல, 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய்,
நீ கடன் வாங்க மாட்டேன் வேதத்தில் வாசிக்கமில்லை. ஏன்? ஆசை, ஆசை, பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. வட்டி, காரணம் இல்லாத வட்டி. சில உண்மையாக வாழ்கிறவங்க வாழ்க்கையில் கஷ்டமே வராது. கஷ்டம் போல் தெரியலாம், ஆனால் தேவன் அவனோடு இருக்கார். இம்மானுவேல் அவனோடு இருக்கார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழுவோம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் சந்தோஷமான நாட்களாக இருக்கட்டும். இதுவரைக்கும் காத்த தெய்வம் இன்னும் காக்க போகிறார். இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்த தெய்வம் இனிமேலும் பாதுகாக்க போகிறது மாத்திரமல்ல, புதிய வருஷத்திலும் புதிய கிருபை தந்து எல்லா விதமான இக்கட்டிலிருந்து உபத்திலிருந்து விடுதலை தந்து உன்னை பாதுகாக்க நல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்போது, மகிமுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஒரு நாள் நீ உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விலகவும் மாட்டார். எனக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தை அதுதான். பூமியில் வாழ்நாளெல்லாம் ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது வாக்கு கொடுத்தாரு. எனக்கு இதான் வாக்கு கொடுத்தாரு. காரணம், கடவுள் சித்தம் நம்ம இந்த காரியம் செய்ய மாட்டேன். கடவுள் சித்தம் நடக்க முடியல. 75 வயசு தான், வயசு விலகினம் தான். ஆனால் ஆண்டவர் என்னை தாங்குகிறார். உன்னை எந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவேன், முதுவரைக்கும் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி வாக்குத்தான் கொடுக்காரு. அது மாத்திரமில்லை, இந்த வருஷம் நம்ம கொடுக்க வாக்குத்தத்தம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை தந்து தொழிலை ஆஸ்வதிப்பார், விருத்தியடை செய்வார். தலையிலை தாழ்த்தி ஜெபமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கரைங்களோடு கொடுக்கிட்டு ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரே, நம்முடைய அன்பு என்னோடு இருக்கட்டும் ராஜா. உண்மை போலாம் மாறு கிருபை தாங்க ஐயா, உண்மை போல் மலர கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். உன்னை பாதுகாத்த தெய்வம் ஜெயில் வாழ்க்கையில் அர்ச்சனுக்கு ஆண்டு கொடுத்த கிருபை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். வாழ்ந்த உண்மையாக ஆண்டு வாழ்ந்தா தேடினா, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்த மனைவி இழந்துட்டோமோ, மகள் இழந்துட்டோமோ நினச்சி ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளும் இழக்க மாட்டாய், நான் உன்னோட கொடுக்குறப்பேன் வாக்கு கொடுத்தார்ல. தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனவார மனுபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, நிச்சயமாகவே செய்வார். நான் நோக்கி பார்க்கல. கர்த்தாவே, கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? உன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்போ. உன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்போ. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பதனால் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்பதனால் அழிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ?
இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே கரம். வீழ்ச்சியில் விழி தொல்லை வேண்டவரும் இகழ்ந்து விடாது சேர்பவரோ. வீழ்ச்சியில் விழி தொல்லை வேண்டவரும் இகழ்ந்து விடாது சேர்பவரோ. சித்திர வேளையில் சித்தையோ உன்னை கிட்டி இழுப்பவரோ. சித்திர வேளையில் சிச்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ. ஜெயமோ கரமோ சுகமோ உனக்கென்றும் அழிப்பவரா. உனக்கென்றும் அழிப்பவரா. காப்பார் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, உண்மையான கிறிஸ்துவ நாளுக்காக நன்றி ராஜா. இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட இருக்கார் சொல்லத்தக்கதான் வாழ்வோம், பிரியமான வாழ்வோம் இருக்க கிருபைத்தாங்க. இந்த ஆண்டு முழுதும் கரம் பிடித்து நடத்தி என்னை பாதுகாத்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளையும் விசேஷித்த கரம் கொண்டு வழி நடத்துங்க. நீர்களுக்கு நல்லவராகவே இருங்கப்பா. போதுமனாக இருந்து காத்துக்கொள்ளுங்க. ஜோஷுவா டிவிக்கு வர்றோம்ப்பா. ஆபிரகாமை போல ஆண்டவர் தேராக மகன் ஆபிரகாமை எப்படி பிரித்து எடுத்தீரோ அதே போல் பிரித்து எடுத்தது மகனை நட்சத்திரை போல வைத்தீங்கப்பா. இவர்கள் வாழ்க்கை இன்னும் அனைவருக்கும் ஆசிரமமாக இருக்க கண்டு கிழிக்க கிருபித்தாங்க. செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் கூட ஒரு நல்ல தேவ செய்தியை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். வேதத்திலே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படி சொல்கிறது. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இன்றைய நாள் உங்களுக்கு அனுக்கிரக காலம், இன்றைய நாள் உங்களுக்கு இரட்சண்ய நாள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே புதியவைகள் செய்வார். இந்த வார்த்தையின்படி, தேவ வார்த்தையின்படி நடவுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஐயா, அவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவானவர் எப்படி சுற்றித் திரிகிற நாட்களெல்லாம் நன்மை செய்கிறவாறு சுற்றித் திரிந்தாரோ அதே போல் தான். அவர்கள் புகழ்ச்சி செய்வது நமக்கு அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் அவர்களை கொண்டு அநேக காரியங்களை திருச்சபைகளிலே ஏழை குடும்பங்கள் மத்தியிலே செய்கிறார். அநேகருக்கு அவர்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த வாழ்க்கையை அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர
செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவு பெருகினாலும் அவர்கள் மத்தியில் உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். சத்ருவானவன் எந்த விதத்தில் உங்களை நெருக்கினாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், எங்களை தள்ளாட விடமாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், எங்களை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.